வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூணாருக்கு ஒரு ஸ்டேகேஷனாக நாங்கள் போயிருந்தோம். அது நல்ல ஒரு ரெய்னி சீசன், ஒரு மான்சூன் டைம்னு கூட சொல்லலாம். ஸோ எங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்டேகேஷனாக அமைஞ்சிச்சு ஆக்சுவலாக. அண்டு நாங்கள் அந்த மூணாறு ட்ரிப்பில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அங்கே என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சு, சுற்றி சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் மூணாரில் 2 days ஸ்டே பண்ணுறதுக்கு ஆம்பர்டேலுங்கிற இந்த ரிசார்ட்டில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வெளில காரை நிப்பாட்டுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. ரொம்ப பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியல, பட் ஸ்டில் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த லொக்கேஷனே பயங்கர சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ரிமோட் லொக்கேஷனில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இது அவங்களோட ஃப்ரண்ட் ரிசப்ஷன் இல்லைனா லாபின்னு சொல்லலாம். நாங்கள் போன டைம் பக்காவாக டெக்கரேஷன் பண்ணி வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அண்ட் யூஸ்வலாகவே அவங்க ரிசப்ஷனில் வந்து அந்த சாண்ட்லியர்ஸாக இருக்கட்டும், மற்றபடி லைட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காஃபி சாப்பிட்ற இடம் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே பில்லியர்ட்ஸ் ஆடலாம், டிவி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க ரிசப்ஷனே பார்த்தா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஆஸ் யூஸ்வல் எங்களுக்கு வந்து அவங்களோட வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. நாங்கள் போன டைம் வேறு பயங்கர மழை, பட் ஸ்டில் அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் அந்த ரிசப்ஷனில் என்ன இருக்குன்னு நாங்கள் தேடி பார்த்து சுற்றி பார்க்குறக்கே எங்களுக்கு ஒரு டைம் போயிடுச்சு. அதுக்கே நாங்கள் ஒரு 1/2 hour to 45 minutes அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் அவங்களோட டைனிங் ஸ்பேஸ். ஆக்சுவலாக இங்கே தான் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிக்கலாம், அது இருக்குது. இங்கே தான் யூஸ்வலாக அவங்களோட பஃபேஸ் எல்லாமே அவங்க இது கொடுக்குறாங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி பக்காவாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்தப்போ இங்கே நீங்கள் பார்த்தாலே வெளியே தெரியும், பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருந்தனால கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெயினும் இருந்துச்சு, மிஸ்ட்டு ஃபாகுன்னு இருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேகேஷனுக்கு போனது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு தான் கண்டிப்பாக நாங்கள் சொல்லணும். பட் என்ன சொல்கிறது, மழை ரொம்ப இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அடுத்து போக போக குறைஞ்சி மிஸ்ட்டாக மாறினது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த கிளைமேட்டை பார்க்குறக்கும் ரொம்ப செமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுங்கள். இந்த ரிசார்ட்டில் ஒரு 4 to 5 types ஆஃப் ரூம்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க, பேஸ்ட் ஆன் அந்த ரூம் சைஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ப்ரைஸை பொறுத்து. நாங்கள் அதில் ஒரு டைப் ஆஃப் ரூம் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்தோம். ரொம்ப ஹை லெவலுக்கும் போல், ரொம்ப லோ லெவலுக்கும் போல், மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் தான் நாங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணியிருந்தோம். ஐ மீன் இந்த ரூம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அனண்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூம் டைப்புக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த 505 நாங்கள் இருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ வாங்க ரூம் டூர் பார்க்கலாம். உள்ளே வந்ததுமே நல்ல லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. லக்கேஜ் நம்ம ஸ்லிப்பர்ஸ் வைக்கிற ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் உள்ள லாண்ட்ரி பேக், சேஃப் இது இருந்துச்சு. உள்ளே ஒரு லைட் கொடுத்தது ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக. தென் இது ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்பேஸ் தான். இது உள்ள ட்ரா இருக்குது. ஸோ இது யூஸ்வலாக ஒரு கபோர்ட் கொடுக்குற மாதிரி தான் இவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா ஹேங்கர்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் அந்த டோட்டல் ரூமோட வியூ ஆக்சுவலாக. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு பெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டில், காஃபி பவுடர், மக்ஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் இதெல்லாம் அவங்களோட ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ். நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணணும். இது அவங்களோட கேஷ்யூஸ், பிஸ்தாஸ், ஆல்மண்ட்ஸ், அசார்டட் நட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஹோம்மேட் சாக்லேட்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க, பட் இதெல்லாம் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இங்கே அவங்களோட மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. பட் ஓகே, உள்ளே இருக்குது 7up வாட்டர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாமே சார்ஜபிள் தான். ஸோ அது இப்போ நமக்கு வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ்டு எல்இடி டிவி இருக்குது. பெட்லேயுமே ஒரு சின்ன டெக்கரேஷனோட டவல் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிமோட் வைக்கிற பிளேஸ் இருக்குது. நல்ல ஒரு டெக்கரேஷன்ஸ் பெட்டுக்கு மேலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வால் பெயிண்டிங்கில் ஒரு சின்னதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா மாதிரி குஷன் போட்டு ஒரு டேபிள் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல வச்சு நீங்கள் லேப்டாப் கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. எல்லா சைடும் நல்ல லைட்ஸ் இருக்குது. இங்கே கிளாஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் மெயின் வியூவே இதோட அந்த சீனரி தான். நமக்கு பால்கனியோட அந்த சீனிக்கான வியூ தான். இப்போ பயங்கரமாக ஸ்க்ரீன் போட்டு இப்போ கவர் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணும் போது தான் நமக்கு ஃபுல் வியூ வந்து ஆக்சுவலாக இப்போ தெரியும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளில ஒரு பயங்கரமான ஒரு பால்கனி நமக்கு வியூ இருக்குது. இங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டீ காஃபி ஸ்நாக்ஸுக்கு இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அதோட வியூ கிட்டத்தட்ட ஒரு வேலி வியூ ரூம். இது வேலி அப்படியே வியூ நல்லா நமக்கு இந்த இடத்துலன்னு தெரியும்.
நாங்கள் வந்த கிளைமேட்டை பாருங்கள், பயங்கரமான நல்ல ரெய்னி கிளைமேட், சுற்றி மிஸ்ட்டு ஃபாகுன்னு தான் இருக்குது. பட் வியூ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி பால்கனியில் ஈவினிங் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான வியூவோட இது கிடச்சிருக்குது. அப்படியே இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டலாக அந்த பால்கனி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வாஷ்ரூமோட அந்த கிளாஸ் இருக்குது. இது நீங்கள் வேணால் அந்த ஸ்க்ரீனை அப் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஸ்க்ரீனை டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நல்ல பெரிய சைஸ்டு மிரர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நல்ல ஹைட்டில் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து இதான் என்ட்ரு ஆனாலுமே நமக்கு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான வாஷ்ரூம் தான், நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் தேவையான ஷாம்பூஸ், ப்ரஷ், டூத் பேஸ்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட வெட் ஏரியா, இது நல்லா செப்பரேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. அண்ட் அவங்க வந்து நமக்கு ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி இருக்குது. ஸோ வாஷ்ரூமும் ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் ஓவரால் இந்த ரூமோட டூர் ஆக்சுவலாக. அண்ட் தென் அவங்களோட வெயிங் ஸ்கேலும் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக ரூமில். இது வந்து ஒரு நல்ல ஒரு இது ஆக்சுவலாக எல்லா ஹோட்டல்ஸும் தர்றதில்லை, பட் தந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதுவுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இதோட ஹைலைட்டே இந்த வேல்யூ வியூ தான். ஸோ பக்காவான ஒரு ஸ்டேவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸுக்கு நாங்கள் ரசித்த ஒரு செம்மையான வியூவை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். அந்த வியூ கண்டிப்பாக உங்களை மெஸ்மரைஸ் பண்ணிடும். நீங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வியூ இருக்கும். அந்த பால்கனி வியூவை தான் இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸுக்கு பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பால்கனி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த பால்கனி வியூவில் கொஞ்ச நேரம் உட்காந்தா இதை விட்டுட்டு போக நமக்கு மனசு வருமானு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. அங்கே பில்டிங்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அங்கே மூணாரோட மெயின் சிட்டி இல்லை டவுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே நல்ல ஒரு எலிவேட்டடான இடத்துல தான் நாங்கள் இருந்த ரிசார்ட் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஏதோ ஒரு ஹெவனே நம்ம கீழே இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். திடீர்னு பார்த்தா இவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த மிஸ்ட் அண்ட் ஃபாக்லாம் வந்தோடனையும் கம்ப்ளீட்டாக அந்த மூணார் டவுன் வந்து அப்படியே கவர் ஆயிரும். அங்கே எதுவுமே இல்லை, நமக்கு கீழே வெறும் ஏதோ ஒரு மேகம் மட்டும்தான் இருக்குது, நமக்கு கீழே அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு பால்கனி வியூவில் தான் நாங்கள் டைம் லேப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு க்ளவுட்ஸ் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அந்த மிஸ்ட் அண்ட் ஃபாகோட மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸாக இருக்கலாம். அங்கே அப்படியே ஸ்லோவாக அந்த க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது தெரியுது. அந்த ஹில்லோட பேக்ரவுண்டில் சன் வர்றதும் தெரியுது. இதை நாங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு லைக் சொல்லப்போனால் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணோம். பட் ஸ்டில் அதோட அவுட்புட் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்புட் ஜஸ்ட் எங்கள் மொபைலே எங்களுக்கு கிடச்சது வந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். இந்த அளவுக்கு டைம் லாப்ஸ் வருமானு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் இது வந்து சூப்பரான எங்களுக்கு வியூ. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் அதை பார்க்குறது வந்து அவங்களோட ஒரு மொட்டை மாடிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது ரொம்பவே வேறு லெவலுக்கு எங்களுக்கு வியூ கொடுத்துச்சு. அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீ ஷாப், காஃபி ஷாப் மாதிரி ஈவினிங் டைமில் மட்டும் திறக்கிறாங்க. அங்கே டீ, காஃபி, மில்க், ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஃப்ரீ தான் ஃபார் எவ்ரி ஒன் ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக கப்புள்ஸாக வந்துட்டு அங்கே நல்லா அந்த வியூவை பார்த்துட்டு நல்லா சில்லான கிளைமேட்டில் அங்கே உட்காந்துட்டு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க. இது ரொம்பவே ஒரு சீனிக்கான ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும். சுற்றி எல்லா சைடும் மலை, வேலி, ஃபாகு, க்ளவுடு, மிஸ்ட்டுன்னு இருக்கும் போது அங்கே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, அதை வேடிக்கை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்நாக்ஸ், ஃபேமிலியோட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட்டாகவே தான் எங்களுக்கு இருந்துச்சு. இந்த வியூவை எங்களால் டெஃபினட்டாக மறக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி மார்னிங், ஈவினிங்னு பாரபட்சமே பார்க்காம இந்த வியூக்காக தான் மேலே வருவோம். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இந்த வியூவை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு வருவோம். சில டைம் கம்ப்ளீட்டாக மிஸ்ட் அண்ட் ஃபாகில் வந்து அந்த வியூ கவர் ஆகிருக்கும். சில டைம் நல்ல க்ரீனிஷாக எங்களுக்கு இந்த வேலி வியூ கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சில்லான ப்ரீஸில் அங்கே நிற்கிறதுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லாக, மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுன்னு தான் கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் சொல்லணும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக இந்த ரிசார்ட்டோட ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுட் வீடியோவை தனியாக ஆல்ரெடி ஒரு மெயின் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா, இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக 2 நாள் ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். என்னென்ன ஃபுட்லாம் வச்சுருந்தாங்க, பஃபே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ரிசார்ட்டில் நாங்கள் அடுத்து என்னென்னலாம் பார்த்தோம்னா, அவங்களோட சின்ன ப்ளே ஏரியா மாதிரி சின்ன சின்ன இண்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருந்துச்சு.
நாங்களும் அதில் கொஞ்ச நேரம் டேபிள் டென்னிஸ்லாம் விளையாண்டு பார்த்தோம். பெருசாக அங்கே ஆளுங்க இல்லை. அட் த சேம் டைம் இதை வந்து ஒரு சின்ன பார்ட்டி ஹால் இல்லை கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சீட்ஸுமே அங்கே ஓரமாக வச்சுருந்தாங்க. அங்கங்கே செஸ், கேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டோர் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. விளையாடுறதுனால இது கிட்ஸ் ஏரியாவுக்கு மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ் அந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் செட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அண்ட் பெருசாக கூட்டம் இல்லை ஆக்சுவலாக நாங்கள் போன டைமில். ஸோ நாங்கள் பாட்டு அங்கே அகைன் ஒரு ½ hour to 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லா இண்டோர் கேம்ஸ் எதெல்லாம் விளையாட முடியுமோ அதெல்லாம் விளையாண்டுட்டு தான் நாங்கள் அந்த ரூமை விட்டு ஆக்சுவலாக நாங்கள் வெளியே வந்தோம். நெக்ஸ்ட் அந்த ரிசார்ட்டில் நாங்கள் மெயினாக தேடின விஷயமே சரி இதெல்லாம் இருக்குது, எங்கேயாவது ஜிம் இருக்குமா, மார்னிங் ஜிம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கங்கே போயிட்டு இருந்தோம். ஃபைனலாக நாங்கள் அந்த ஜிம்மையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை வந்து ஹெல்த் கிளப் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே இப்படி தான் இருந்துச்சு அந்த ஜிம். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு மினி ஜிம் தான். சிம்பிளாக ஒரு ரூமில் தான் இருந்துச்சு. பட் தேவையான ஓரளவுக்கு கார்டியோ பண்ணுறதுக்கு, ஓரளவுக்கு வெயிட்ஸ் இது பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ பக்காவான அவங்க பஃபேலாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாகவே இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு வியூவும் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிளாஸ் விண்டோவோட வெளில பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவும் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டே பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் இந்த விளாகோட ரொம்ப சுவாரஸ்யமான பார்ட்டுக்கே வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்டேகேஷன் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு போகிறக்காக நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அந்த டைமில் இந்த மழைலாம் குறைஞ்சிருச்சு. நல்ல ஒரு பிரைட் சன்னி டேவாக இருந்துச்சு. என்னதான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சன்ஷைன் தெரிஞ்சாலுமே பட் அந்த குளிர் இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொடுத்துச்சு. வெளியே வெயிலும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த குளிரையும் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த இதோட நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த அந்த ஆம்பர்டேல் ரிசார்ட்டில் இருந்து நாங்கள் ஊரை நோக்கி போக ஆரம்பித்தோம். அந்த ரூட்டே பயங்கர சீனிக்காக தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் சொன்ன மாதிரி பயங்கர மழை பெஞ்சிட்டே இருந்தனால ஆக்சுவலாக நிப்பாட்டவே முடியல. ரோடே தெரியாத அளவுக்கு, லிட்ரலாக விண்ட்ஷீல்டு கண்ணே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. மழை விழுந்துட்டே இருந்துச்சு. டிராஃபிக்கும் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ ப்ராப்பராக எங்களால் வீடியோ எடுக்க முடியல. யூஸ்வலாக மூணாருக்கு அடிக்கடி நாங்கள் வரும்போது அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். பட் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ரிட்டர்ன் போகிறப்ப தான் எங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் சன்னி டேவாக அமைஞ்சனால பக்காவாக நீட்டாக எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. ரிட்டர்ன் போகிறப்ப பெருசாக கூட்டமும் இல்லை, கிளைமேட்டும் ஒத்துழைச்சது நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் உங்களுக்கு அப்படியே வேலி வந்துட்டே இருக்கும். அதில் வியூ, அந்த கிளவுட்ஸ், தூரத்தில் இருக்கிற டேமு, வாட்டர் இதெல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டீ பிளான்டேஷன், எஸ்டேட்ஸ் இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். அங்கங்கே ஒரு சில இடங்களில் ஒரு சீனிக்கான ரூட்ஸ் உங்கள் கண்ணில் தட்டுப்படும். அட் த சேம் டைம் ஒரு சில ரிசார்ட்ஸ்லாம் நல்லா மேலே உச்சியில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த வியூவே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த தடுப்பை தாண்டினதுக்கப்புறம் அட் த சேம் டைம் ரைட் சைடில் நல்ல க்ரீனிஷாக க்ரீனாக சூப்பராக இருக்கும். ரோடு தான் குறிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். யூஸ்வலாக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து அந்த கேரளா பார்டர் வரைக்கும் வர ரோடு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் ரோடு இருக்காது. அட் த சேம் டைம் ஃப்ளாட்டாக இருக்காது. ரொம்ப குறுகலாக ரொம்ப நேரவாக இருக்கும் ரோடு. பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த போடி மெட்டெல்லாம் தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ரோடு ரொம்ப பக்காவாக இருக்கும். பர்ஃபெக்டான மார்க்கிங், குண்டும் குழியும் எதுவுமே இருக்காது. நல்ல ஃப்ளாட்டான ரோடு. ரீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க. பட் நல்ல ஃப்ளாட்டான ரோடு. எல்லா இடத்துலையும் தேவையான அளவுக்கு தடுப்பு வச்சுருப்பாங்க. அட் த சேம் டைம் ரோடு விஸ்தாரமாக இருக்கும். அட்லீஸ்ட் 3 வெஹிக்கிள்ஸ் அட் அ டைமாக பேரலாக ஒரே ரோட்டில் போகிற அளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ரூட் அதனாலே பார்த்தீங்கன்னா நல்ல சீனிக்காக இருக்கும். வண்டியில் வர்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே அழகாக இருக்கும்னு தான் சொல்லணும். காரில் வர்றவங்க மற்றபடி பஸ்ஸு, வேனில் வந்தாலும் நிறைய பேர் நின்று ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு செம்ம நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு க்ளவுடியான டே, நல்ல ஒரு சில்லான கிளைமேட்டில் வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்ட் அண்ட் ஃபாக் எல்லாமே நல்லா இறங்கி நிற்கும். ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கீழே தான் அந்த மிஸ்ட் அண்ட் ஃபாகே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா அந்த சீனிக் ரூட் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் தான். ஆக்சுவலாக மழை டைமில் வந்தால் மட்டும் தான் உங்களால் வெளியே இறங்கவும் முடியாது. அட் த சேம் டைம் பெருசாக ஃபோட்டோ எடுத்தாலுமே எதுவும் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராகவும் இருக்காது அது. ஸோ இந்த மாதிரி டைம், நல்ல க்ளவுடி டைம் வந்து இந்த ரோடு அண்ட் இந்த ரூட்டை வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் மேபி யூடியூப்பில் மற்ற வீடியோஸையும் பார்த்துருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் பார்த்துக்கலாம். இந்த ரூட்டில் தான் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ரூட் வந்து ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா விஸ்தாரமாகவும் இருக்கும்னால மேபி தமிழ்நாட்டிலையும் இன் ஃபியூச்சர் வந்து இதே மாதிரி ஒரு பக்காவான ரோடு போட்டு, பக்காவான தடுப்பு, மார்க்கிங், நல்ல விஸ்தாரமான ரோடு போட்டாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ஆக்சிடென்ட்ஸை டெஃபினட்டாக தடுக்கலாம். அட் த சேம் டைம் என்னென்னா ட்ராவல் டைமை மிச்சப்படுத்தலாம். இப்போ தமிழ்நாடு டு கேரளா பார்டர் வர வரைக்கும், இந்த மூணாருக்கு வர வரைக்கும் இந்த ரோடு நேரவாக இருக்கனால பெருசாக ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. வெஹிக்கிள்ஸ் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நமக்கு சில நேரங்களில் வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்டில் கர்வ்ஸில் வர வெஹிக்கிள்ஸ் தெரியாது, மறைஞ்சிருக்கும், பிளைண்ட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்கும். பட் இந்த ரோடெலாம் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே என்னென்னு தெரியும். பக்காவாக ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக, நீட்டாக, ஸ்மூத்தாக நீங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம். அட் த சேம் டைம்
தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ரோட்ஸில் பெருசாக நீங்கள் ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே இது பண்ண முடியாது. பட் இந்த கேரளா பார்டர் ரோட்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா நிறைய அங்கங்கே சின்ன சின்ன டீ ஷாப்ஸ், சின்ன சின்ன கஃபேஸ் மாதிரி இருக்கும். பெருசாக சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸூரியஸாலாம் எதுவுமே இருக்காது. பட் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஸ்டால், ஒரு பிரெட் ஆம்லேட், நூடுல்ஸ், இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், பேசிக் டீ ஷாப்ஸ் அண்ட் காஃபி ஷாப்ஸ், சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். தேவையான அளவுக்கு ஒரு சில இடங்களில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி நீங்கள் பாட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரு சில இடத்துல மட்டும்தான், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இடத்துல தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஒரு சில இடத்துல வந்திருக்கும். அந்த மாதிரி ரோடு வந்திருந்தாலும் அவங்க ஆக்சுவலாக கேரளா கவர்மெண்ட் சைட்லேருந்து சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணிடுறாங்க. அந்த மறுபடியும் பக்காவான ரோடை லே பண்ணிடுறாங்க. பட் யூஸ்வலாக அது வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் கேரளா பார்டர்லையுமே உங்களுக்கு இந்த செக் போஸ்ட்டில் ப்ராப்பர் செக்கிங், வண்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் விடுறாங்க. ஸோ அப் அண்ட் டவுன் போகிறப்ப நிறைய செக்கிங்ஸ்லாம் பண்ணிட்டு தான் விடுவாங்க. பட் ஸ்டில் இந்த ரோட்டில் வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ பேசுகிறது ஃபுல்லாகவே இந்த ரோட்டுக்கு போகாதவங்க, மேபி ஃப்யூச்சரில் போகணும்னு நினைக்கிறவங்க, ட்ராவல் எந்தூசியாஸ்டாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் தான் இதை நான் பேசிக்காக அந்த பேசுகிறதே இந்த இடத்துல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹில் ரைட்ஸாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் காரில் போங்க, பைக்கில் போங்க, வேன், பஸ் எதுலாம் போங்க, உங்களுக்கு பக்காவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து மூணாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், மூணார் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஆம்பர்டேல் ரிசார்ட் நாங்கள் காட்டின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ரிசார்ட்ஸ் அங்கே மூணாரில் பிடிக்கும்னாலும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மூணார் வந்து இந்தியாவில் அண்ட் குறிப்பாக சவுத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்ரெடி போயிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். போகாதவங்க டெஃபினட்டாக மூணாரை விசிட் பண்ணி பாருங்கள். யூ வில் நெவர் ஃபர்கெட் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மூணார் கிவ்ஸ் டு யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில பேர் வந்து வீக்கெண்ட்ஸில் நீங்கள் தங்கணும்னு கூட இல்லை, நீங்கள் ஒரு ரைடு போகணுங்கிறக்காக கூட நீங்கள் வந்து மூணாரை சூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு மூணார் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் ரிசார்ட்டில் நாங்கள் காட்டின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட் த சேம் டைம் இந்த ரூட், இதை சுற்றி என்னென்னலாம் இருக்குது இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் அகைன் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோவில் வந்து சேனலில் வந்து இதோட ஃபுட் வீடியோலாம் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் மூணாறுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் நாங்கள் ஆல்ரெடி மூணாரில் தங்கின ரிசார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நிறைய ரிசார்ட்ஸில் நாங்கள் தங்கியிருந்தோம். அதோட ஒவ்வொன்றுக்கும் ரூம் டூர், அந்த ரிசார்ட் டூர் எல்லாமே நாங்கள் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதிலையும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் டெஃபினட்டாக அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் டெஃபினட்டாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.